ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் டார். மக்களே நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மக்களே. அப்பதான் நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். எனக்கும் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். சரிங்களா மக்களே? அது மட்டும் கிடையாது. மக்களே நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? சாப்டர் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ வச்சக்கண்ண வாங்காம நம்ம ஹீரோவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனுஷனா வேற ஏதாவதா? எப்படி இவன் இந்த மாரி இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறான். நம்ம ஹீரோ வந்து, "என்னப்பா நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே, திரும்பி ஆரம்பிக்கலாமான்னு?" கேட்கும்போது, ஹீரோவ பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகோ டச் ஆயிடுச்சு போல இருக்கு. "டேய் நான் யாருன்னு தெரியுமா? பிளாக் டயர் கிளானுடைய யங் மாஸ்டர்ரா நானு. என்கிட்டயே இந்த மாரி நடக்கிறியா? உன்ன நான் சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய பாய்சன் அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா? டயர் கிளானுக்கே உரித்தான பாய்சன் அட்டாக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேல ட்ரை பண்றான். இதில பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, "ஓ! பாய்சன் இருக்கா? இதான் உன் ட்ரம்பு கார்டா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அது மட்டும் கிடையாது. ஹீரோ முழுக்க பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்லாம் நிரம்பிட்டான். சரிங்களா மக்களே? நம்ம ஹீரோ இருந்துட்டு உடனே சிரிச்சுக்கிட்டு, "என்னதான் நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நேரத்தில நீ சாக போற" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சிரிப்பான் பாருங்க. "என்ன நான் உன் கையாலேயே முடிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனும் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ இருந்துக்கிட்டு, அப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் உடம்புல பரவி இருக்க எல்லா பாய்ஸனும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சின்ன பவர கொஞ்சமா ரிலீஸ் பண்ற மூலியமா இருக்கிற எல்லா பாய்ஸும் பார்த்தீங்கன்னா, வெளிய பரப்பி விட்டுறான் அப்படியே அந்த இடத்த சுத்தி. இதெல்லாம் பார்த்தா ஹீரோ வந்து பெரிய ஷாக் ஆயிட்டான். அது மட்டும் கிடையாது, இவன் யாரு உண்மையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு பார்க்குறாங்க பாய்ஸன் பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சுத்தியும் பார்க்குறான். இந்த பாய்சன பத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கும்போது, ஹீரோ வந்து "என்னப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு தலையில வழக்கம் போல ஒரு பெரிய அடிய ஒண்ணு அடிக்கிறான் பாருங்க. அந்த இடமே சுக்குநூறா போச்சு. அப்ப நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நீ யூஸ் பண்ணீங்களே எனர்ஜி ட்ரெயின் டெக்னிக் அது யார்கிட்ட கத்துக் குடுத்தாங்க?" அப்படின்னு கேட்குறான். உடனே கீழ இருந்துட்டு, "நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியவே இல்ல. எனர்ஜி ட்ரெயின் அப்படின்னா என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க ஆரம்பிக்கும்போது, "நான் இன்னும் பேசியே முடிக்கல. என்னடா யார்றா உனக்கு பர்மிஷன் குடுத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, "ஓ! அப்போ உனக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது. சரி வா, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லா அடியும் போட்டு நம்ம கியூகோ மேல வச்சு வாங்கு வாங்கு வாங்காம பாருங்க ஹீரோ. இதுலேருந்து தெரியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அக்மார் வில்லன்னு. சரிங்களா மக்களே? அதனால தான் நான் டைட்டில் அந்த மாரி வச்சிருந்தேன். ஹீரோவ போட்டு பயங்கரமா அடிக்கும்போது, அங்க கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா சண்டை கேட்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, கியூகோ ஒருத்தர் வந்து காப்பாத்துற, இவன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து 4த் இயர் படிக்கிறாப்புல. அதுவும் ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சில் வேற. சரிங்களா மக்களே? உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த அடிய நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் குவாங்ஸோவ பார்க்க காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த ஸ்டூடண்ட் கவுன்சில் நேம் சரிங்களா மக்களே? அவன் வந்து என்ன சொல்றான்னா, அகாடமி பொறுத்தவரைக்கும் டியூல் வச்சுக்கலாம் தான். அதுக்காண்டி நீ ரொம்ப ஓவரா போய்க்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு குவாங்ஸோ சொல்லிக்கிட்டு கிடக்குறான். கியூவோ அப்பதான் பார்த்தா பாவம் நல்லா அடி வாங்கியிருப்பான் போல இருக்கு. அப்படியே மயங்கிட்டான். உடனே நம்ம குவாங்ஸோ இருந்துகிட்டு, "நீ ஏன் இப்படி ஓவரா அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துகிட்டு என்ன சொல்றான்னா, "அவன் தான் ஃபர்ஸ்ட்டு என்னைய பாய்சன் யூஸ் பண்ணி என்னை கில் பண்ண பார்த்தான். நம்பிக்கை இல்லையா? என் உடம்ப வேணா செக் பண்ணி பாருங்க. பாய்சன் எல்லாம் பரவி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். இதெல்லாம் கேட்ட குவாங்ஸோ இருந்துகிட்டு, "இவன் சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். இவன பார்த்தாலே தெரியுது. இவன் ஒரு பிளாக் டைகர் கிளானோட சேர்ந்தவன். பாய்சன் யூஸ் பண்ற ஆள் தான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ திரும்பி போய் அடிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நினைக்கிறான். என்ன இவன் இங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சில்ல நிக்கிறான். அதை எதுவும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவன் பாட்டு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இவன இப்ப விட்டோம்னா திரும்பி என்னை பாய்சன யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ சொல்ல, "ஏப்பா அவன் மயங்கிட்டான்ப்பா. அவன் எப்படிப்பா திரும்பி யூஸ் பண்ணுவான்?" ஆனா ஹீரோட்ட வந்துட்டு, "அவன் மயங்குற மாரி நடிக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்த குவாங்ஸோ இருந்துகிட்டு, "அவன் பாய்சன் யூஸ் பண்ணவும் தப்பு இல்ல இவன் மேல." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "கான்சென்ட்ரேட் நீ இப்பயே நிப்பாட்டுறியா இல்லாட்டி என்னைய சந்திக்க வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, "எது உன்னைய சந்திக்கணுமா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? சரி என்னைய சந்திக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா?" திரும்பி நம்ம ஹீரோ கேட்கும்போது, "இவன் பார்க்க பவர்ஃபுல்லா தான் இருக்கான். எதுக்கு வம்பு? சரிப்பா அவன நீ விட்டுரு. நானும் உன்னை விட்டுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் அவன் மேல இருந்து இப்ப தான் கால் எடுக்குறான் மூஞ்சி மேல இருந்து. சரிங்களா மக்களே? உடனே குவான்ஸா இருந்துகிட்டு, ஹீரோ கிட்ட "ஆமா உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னுடைய பேரு சிங்கு. அது மட்டும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் இயரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. என்னது இவ்வளோ நேரம் சண்டை போட்டது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா? இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா போயிருவாங்க நம்ம ஹீரோ நினைச்சு. அது மாரி நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்குறான். கியூகாவுக்கு அவனோட எனர்ஜி ட்ரெயினிங் பத்தி ஒண்ணுமே தெரியல. அப்ப யார் கத்துக் குடுத்துருப்பான்னு யோசிக்கிறான். இந்த சைடு நியூயார்க் ஹோட்டல்லாம் காமிக்கிறாங்க. அடுத்தடுத்து தான் பிளாக் டயர் கிளானே இருப்பாங்க. இதில தெரியுதா பார்த்தீங்களா? இவர் தான் ஹெட்டு. பேர் பார்த்தீங்கன்னா, யங் ஷூன் பார்க். சரிங்களா மக்களே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது வந்து பார்ப்பாரு பாருங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்க ஆட்கள் செத்து கிடப்பாங்க. அது எனர்ஜிலாம் போயி, "இது நீங்க இவ்வளோ எச்சரிக்கையா இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு அடி குடுத்து, "இதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் சொல்லுவான், "இல்ல அடிச்சு போட்டு எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான், தப்பிச்சுட்டான்." அப்பதான் காமிக்கிறான் பாருங்க. ஆரம்பத்த நம்ம ஹீரோ நெனச்ச மாரியே மூன்யில் சியோ நம்ம போன ஜென்மத்தில ஹீரோவோட ஒரு பார்ட்னரா இருப்பான் பார்த்தீங்களா? அவன் தான் அவன். அதுவே கட் பண்ணி இங்க ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க பாருங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ முன்னாடி எக்கச்சக்கமான கிஃப்ட் வந்து கிடக்கு. அப்பதான் பார்க்குறாங்க, "என்ன இத்தன கிஃப்ட் வந்து கிடக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அது பக்கத்துல இங்க 2 பொண்ணுங்க இருந்துகிட்டு, "இங்க பாத்தியா டியூல ஹீரோவே வின் பண்ணுவேன். இவன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹாரா வந்துகிட்டு, "நீங்க 2 பேரும் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா, நான் அந்த சைடு போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அது மட்டும் கிடையாது. கரெக்ட்டா போய் ஹீரோ பக்கத்திலேயே போய் உட்காருவாங்க பாருங்க. அது பக்கத்துல இருந்த 2 பேரும், "ஆ வந்துட்டா செலிபிரிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. எப்ப பாரு ஹீரோ பக்கத்திலேயே போய் உட்கார்ற அவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே ஆரா இருந்துக்கிட்டு, "எனக்கும் கேட்டுருச்சு. உங்களுக்கு என்ன என் கூட சண்டை போடணும்னு ஆசையா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு ஒண்ணும் உங்கள பார்த்து பயம் கிடையாது. வாங்க சண்டை போய் மோதி பார்த்துடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்க இவங்க கூப்பிட, ஆரா இருந்துச்சு, "அப்படியா தான் நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும்போது அங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆரா இருந்துட்டு, "இவங்க இப்படி தான் வெறும் பில்டப் மட்டும் தான். ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ இன்னும் மாறவே இல்லைல்ல" அப்படின்னு கேட்கும்போது, "இப்ப என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாராவ மொறச்சு கேட்கும்போது, அப்ப நம்ம ஹாரா இருந்துக்கிட்டு ஹீரோவ மொறச்சு பார்க்குறேன் நானு. ஹீரோ வந்துக்கிட்டு, "ஆமா இதெல்லாம் வந்து நீ ஏன் மேஜிக் ஸ்கூலுக்கு வந்த? உன்கிட்ட தான் காட் ஐ இருக்கே. காட் ஐ இருந்தானே மேஜிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாராவும் சொல்றா. உடனே ஹாரா வந்து ஹீரோ கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே கிடப்பாளா, நம்ம ஹீரோவ பார்க்குறேன். "ஆமா என்னை எதுக்கு இப்படி நீ பார்த்துக்கிட்டு கிடக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அப்ப தான் ஹாரா சொல்லுவா, "எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல அந்த டெவில் அடிச்சு என்னைய காப்பாத்துன ஹீரோ நீ தானே." அப்பதான், "அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு நீ தான்னு" அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கண்ண வாங்காம ஹீரோவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவ பார்க்குறான். "தயவு செஞ்சு இந்த மாரி பார்க்குறத விடும்மா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லாட்டி எனிமி வந்தா கூட அசால்ட்டா அடிச்சிருவேன். ஆனா உன்னைய பார்க்க தான் எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டேபிள்ல புக்கு டமீர்னு ஒரு அடி அடிக்கும் பாருங்க. யாரான்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் வந்திருப்பாங்க. சாய்க்கு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு பிடிக்கும் தானே. அதனால 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மொறச்சிட்டு கிடப்பாங்க. சாய் வந்து உட்காந்த உடனே ஹாரா இருந்துக்கிட்டு அப்படியே சாய வச்ச கண்ண வாங்காம மொறச்சு பார்ப்பா பாருங்க. உடனே நம்ம சாய் இருந்துட்டு ஹீரோ பார்த்து, "ஹாய் எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சு. ஹாரா இருந்துக்கிட்டு ஹீரோவ கிள்ளிக்கிட்டு நறுக்குன்னு கிள்ளி வச்சுட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே கேட்குறா, "யார் இந்த சக்காளத்தி?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறான், "யார் சக்காளத்தி? இங்க யார் சக்காளத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, "எப்பா இவ பேர் சக்காளத்திலாம் கிடையாது. இவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல தான் இருக்கா. இவ பேர் வந்து சாய்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். 2 பேருமே திரும்பி முறைக்க ஆரம்பிச்சுருவாங்க பாருங்க. அதாவது ஹாராவும் சரி, சாயும் சரி 2 பேத்துக்குமே ஹீரோ பிடிக்கும். அதனால 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா முறைச்சிட்டு கிடப்பாங்க ஹீரோவுக்கு நடுவுல. ஹீரோ தான் நடுவுல உட்காந்து முழிச்சு கிடப்பான். ஆகா எப்புட்றா தப்பிக்கிறேன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல மெசேஜ் வர ஆரம்பிக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட தங்கச்சி தான். "அண்ணா இந்த மாரி நான் சினிமாவுக்கு டிக்கெட்னா வாங்கியிருக்கேன். வாண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் ஹீரோவ கூப்பிட்றா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா எனக்கு ஸ்கூல்ல ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறான். அதனால தங்கச்சி வந்துட்டு, "இல்ல இன்னைக்கு என் அண்ணன் வரமாட்டான் போல இருக்கு. வா நம்ம தனியா தான் போய் ஆகணும்னு" சொல்லிட்டு 2 பேரும் தனியா போய் சினிமா பார்க்குறாங்க. இப்போ மூவி பார்க்குறனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ரொம்ப இருட்டவும் ஆயிருச்சு. தங்கச்சி மட்டும் தனியா வரா. ஃப்ரெண்டு கடைய போயிட்டா போல இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஆகா! ரொம்ப லேட் ஆச்சே! அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னு போட்டுருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் வேற இருக்கான். நெனச்சு ட்ரெயின் பண்ணுவான் பார்த்தியா அவன். உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா, தங்கச்சியக்காண்டி அட்டாக் பண்ணுறதுக்காண்டி நெறைய பேர் வராங்க பாருங்க. அவ்வளோதான். திடீர்னு பார்த்தனால தங்கச்சிலாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தங்கச்சி என்ன சும்மாளா? ஹீரோட தங்கச்சியாச்சே! அதனால தனக்கு தெரிஞ்ச பவர் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்றா. அது மட்டும் கிடையாது. எல்லாம் தெறிச்சு போய் விழுகுறாங்க பாருங்க. அப்ப இருந்துட்டு ஒட்டுக்கா போய் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப தங்கச்சி வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹீரோட தங்கச்சிக்கு ஏத்த மாரியே எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறா. இதனால நியாயமே இல்ல. ஒரு சின்ன பொண்ண அட்டாக் பண்றதுக்கு இத்தன பேர் வருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு செம்பனி வேற பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா தங்கச்சி. இது மட்டும் இல்ல. தங்கச்சியோட பேரு பார்த்தீங்கன்னா சோயாங்கு. சரிங்களா மக்களே? அதில ஒருத்தன் வேஷப்பட்டவன் என்ன செய்றான்னா, கரெக்ட்டா தங்கச்சி எந்த வழியில போறாளோ அத கணிச்சு, "நான் உன்னைய புடிச்சுட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறத பார்த்தீங்கன்னா, அத அங்கேயே கட் பண்றாங்க. இந்த சைடு ஹீரோ தான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடி வரான். ஐயய்யோ! என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எடுத்துட்டான். அது தன்னுடைய தங்கச்சியோட பேர சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடியுது. சரிங்களா மக்களே? ஹீரோட தங்கச்சி உயிரோட இருக்காளா? இல்ல செத்துட்டாளா? அது மட்டும் கிடையாது. ஹீரோட தங்கச்சி ஏதாச்சும் வேணா ஹீரோ எந்த மாரி ரியாக்ஷன் பண்ணுவான்? இனிமே அக்மர் வில்லன் வேற. இனிமே என்ன நடக்குதோ நீங்க பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். சரிங்களா மக்களே? வாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா லைக் பட்டன் தட்டி விடுங்க மக்களே. சரிங்களா மக்களே? டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.